பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேலையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, குடும்பங்களை சீரழிக்கும் சாத்தானின் 5 ஆயுதங்கள். குடும்பங்களை சீரழிக்கும் சாத்தானின் 5 ஆயுதங்கள். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள், நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த கிறிஸ்தவ குடும்பம் எப்போ கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், நிறைய இடத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். மற்ற நாட்கள் எல்லாம், மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படின்னா ஒருவேளை எல்லாமே வேற மாதிரி தான் போகுது. ஏன்னா நிறைய பேர் பேசுறதுனால சொல்றேன். எல்லாம் அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், குறைபாடுகள் எல்லாம் சொல்லும் போது ஏன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு காரியங்கள் எல்லாம் வரும்போது, ஸோ அதன் அடிப்படையில் வேதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எச்சரிப்பு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் ஓவரால் நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னா வேதம் ஒரே ஒரு எச்சரிப்பை தான் கொடுக்குது. அது சாத்தானை குறித்த எச்சரிப்பு. ஏன்னா நம்முடைய எதிராளியாகிய பிசாசினுடைய பலம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஈஸியாக அவனை என்ன பண்ண முடியும், வீழ்த்த முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட சொன்னார் இல்லையா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய வீட்டை என்ன பண்ண முடியாது, கொள்ளையிட முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல இயேசு சொன்னாரு, நான் பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்குதுன்ற. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு குடும்பம் இருக்குதுன்னா பிசாசின் கிரியைகளை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தை சீரழிக்கும் சாத்தானுடைய இந்த 5 ஆயுதங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல நீங்க ஆதியாகமத்துல நீங்க டிராவல் பண்ணீங்கனாலே தேவன் அங்க என்ன பண்றாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த மனுக்குலத்தை முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் என்ற குடும்பத்தை தேவன் படைச்சாரு. அந்த முதல் குடும்பத்தை சாத்தான் எப்படி விழ வச்சான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன, எப்படி விழ வச்சான் நம்ம சொல்லலாம். எப்படிதான் விழ வச்சான் சாத்தான்? மெயினா ஒரு விஷயத்தை அவன் ஃபாலோ பண்ணான். என்னதுங்க, சும்மா தெரிஞ்சுதான் சொல்லுங்க. ஆசை. ஓகே. மெயினா வார்த்தை. அதுதான், வார்த்தைனாலதான் சாத்தான் என்ன பண்ண வச்சான், விழ வச்சான். அதாவது வாயின் வார்த்தைகளினால தான் அங்க விளைவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் தேவன் உருவாக்குன குடும்பத்தை சாத்தான் வார்த்தையினால என்ன பண்ணான், விழ வச்சான். ஏன்னா வேற எந்த விதத்திலும் சாத்தான் என்ன பண்ண முடியாது, விழ வைக்க முடியாது, குடும்பத்தை விழ வைக்க முடியாது. அது அவனுக்கு தெளிவா தெரியும். அப்போ இந்த ஒரு காரியத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சாத்தான் எப்பவுமே அவனுடைய ஆயுதத்தை வார்த்தையின் மூலமாக இன்செர்ட் பண்றான். எப்படி அதை செய்யறான்னா, அது ஒரு வசனம் ஒன்று வாசிக்கலாம். ஆதியாகமம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4:5. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லுது. 5வது வசனத்துல சொல்லுது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். என்ன மாதிரி வார்த்தை கொடுத்தது பாருங்க, அது பண்ற விஷயம் பாருங்க. அப்போ ஏன் ஏவாள் விழுந்தா, ஆதாம் ஏவாள் ஏன் விழுந்தாங்கன்னா, ஆதாமுடைய படைப்பை தேவன் எப்படிதான் படைச்சார், வார்த்தையினாலதான் படைச்சார். அதாவது நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை, நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு அறிக்கையிட்டு மனுஷன் என்ன பண்ணாருங்க, உருவாக்குனாரு. அந்த உருவாக்குனால மனுஷன் எப்படி இருந்தான்னா வார்த்தைக்கு தான் கீழ்பட்டிருந்தான், வார்த்தைக்கு தான் கீழ்பட்டிருப்பான். வேற எதுலயும் அவனை திசை திருப்ப முடியாது. அப்ப வார்த்தைக்குட்பட்ட மனுஷனை, அந்த குடும்பத்தை விளைவிக்கிறதுக்கு அவன் வார்த்தையை இன்செர்ட் பண்ணான், வார்த்தையை உள்ள அனுப்புனா. அதுதான் முதல்ல தேவன் சொன்னாரு, நீ சாகவே சாவான்னு சொன்னாரு. இவன் தான் சொன்னான், சாகவே சாவது இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் தான் சொன்னான், இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவாருன்ட்டான். 3 விஷயத்த அங்க தெளிவா அங்க பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லிட்டான்னா, பொய் சொன்னான், சாகவே சாவதில்லைன்ற ஒரு பொய்ய சொன்னான். 2வது பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனை போல இருப்பீங்கன்னு ஒரு ஆசையை காமிச்சான்.
இதை சாப்பிட்டா நீங்க என்ன யார் மாதிரி ஆயிடுவீங்க? தேவனை போல இருப்பீங்கன்ற ஒரு ஆசையை காமிச்சான். மூணாவது, இது தேவனுக்கு தெரியும்ட்டான். நீங்க இந்த மாதிரி ஆவீங்கன்னு தேவனுக்கு தெரியும் சொல்லிட்டு தேவனை கெட்டவரை போல சித்தரித்து விட்டான். இப்ப இந்த 3 விஷயத்தை எப்படி அவன் பிரயோகப்படுத்தினான்னா வார்த்தையினாலதான் இதை பிரயோகப்படுத்துறான். அப்ப முதல் குடும்பம் விழுந்ததுக்கு காரணமே சாத்தானுடைய வார்த்தை. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. முதல் குடும்பம் விழுந்தது சாத்தானுடைய ஆயுதத்தை அவன் பயன்படுத்தினாலும் குடும்பம் விழுந்ததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆதாம் யார் பேச்சை கேட்டா? மனைவியினுடைய பேச்ச கேட்டாரு. ஏன்னா அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது ஆதாம் கரெக்டா ஏவாளுடைய பேச்சுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஆமென்னு போட்டாரு. அப்போ நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், வார்த்தை கூட என்ன இருக்குதுங்க? வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையை எது நம்ம கேட்கணும், எது நம்ம கேட்க கூடாது அப்படின்றது கூட நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ குடும்பம் விழுந்ததுக்கு காரணமும் என்னதான்? வார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில குடும்பம் விழுந்துச்சு. இந்த குடும்பம் விழுத்துக்கு காரணமா இருந்தது எதைதான் அவன் என்ன இன்சர்ட் பண்ணான்? வார்த்தைகளை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இதுல இருந்து நம்ம பார்த்துக்கிறோம் சாத்தானுடைய ஆயுதம்ன்றது எதுதாங்க? வார்த்தை தான். அப்போ அந்த வார்த்தையை அவன் உள்ள கொடுக்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ள போய் பேச்சா வெளியில வருது. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பேசுற அந்த பேச்சுகள் வெளியில வருதுதான் குடும்பத்துல பெரிய சீரழிவுகள், சமாதான கேடுகள், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புலப்படாம போறது. இது எல்லாமே எதனாலன்னா இதன் அடிப்படையில தான் இருக்குது. அப்போ இப்போ அதை வச்சுட்டு நம்ம என்ன அலர்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த 5 ஆயுதம் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு குடும்பத்துல ஒரு 5 விதமான பேச்சுகள் இருக்குது. இதெல்லாம் புதுசா ஒன்றும் நம்ம கேட்கல, எல்லாம் நம்ம நார்மலா கேட்ட ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா இந்த காரியத்தெல்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு அப்டேஷன் போடுறோம். ஒரு காரியத்தை எடுத்து மறுபடியும் அதை தியானிக்கும் போது இன்னொரு புதிய சத்தியம் கிடைக்கும். அது நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு சத்தியத்தை எடுத்து அது தியானிக்கும் போது, ஏன்னா வார்த்தை எப்பவுமே ஒரே கோணத்துல போவாது. அதுல பல ஆயிரம் அர்த்தங்களை தேவன் வச்சிருப்பார். அப்போ ஒவ்வொரு முறையை தேடும் போது அப்படியே சொல்றது ஒரு யூஸும் கிடையாது. அது அப்படியே சொல்றதுல ஒரு யூஸும் கிடையாது. அப்ப அந்த வார்த்தைக்குள்ள அந்த ஆழங்களை போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செய்தி ஏற்கனவே நான் எடுத்த செய்தி தான், பேச்சுகளை குறித்து நான் ஏற்கனவே எடுத்தது தான். ஆனா இப்போ அதே காரியத்தை எடுத்து தியானித்து இப்ப லேட்டஸ்ட் அந்த அந்த டூல்ஸை வச்சு படிக்கும் போது புதிய வெளிச்சம் கிடைக்குது. அந்த புதிய வெளிச்சம் கிடைக்கும்போது எனக்கு புதுசா இருக்குது. கர்த்தர் இவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு புது காரியம் கிடைக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தேடும்போது கர்த்தர் கொடுத்தது தான் இன்னைக்கு நம்ம வைக்க போறோம். அப்போ தெளிவா புரிஞ்சுக்கணும், சாத்தானுடைய ஆயுதம் 5 காரியம். இந்த ஆயுதம் என்பது என்ன? வார்த்தை. சாத்தானுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ள எப்படி குடும்பத்துல செயல்படுது? பேச்சுகளாக, வார்த்தைகளாக செயல்படுது. அப்ப நம்முடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சா இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்? யோசிச்சு அதன் அடிப்படையில செயல்படணும். அப்போ சாத்தானுடைய ஆயுதமா இருக்கக்கூடிய பேச்சு எது? அது எப்படிப்பட்ட பேச்சுன்றது பைபிள் டைட்டிலோட கொடுக்குது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதன் பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள். இங்க மெயினா கவனிக்க வேண்டியது என்னன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்ட்டார். அப்ப அந்த இருக்கும் அப்படின்ற வார்த்தையை மாத்திரம் நம்ம அண்டர்லைன் பண்ணோம்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருந்தது, இருக்கிறது அப்படின்னா வேற. இருந்ததுன்னா அது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். இருக்கிறது அப்படின்னா பிரசன்ட். ஆனா இருக்கும்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். புரியுதுங்களா? அதுல நீங்க எப்படி மூல மொழியில இருந்து எடுக்கும் போது அதுக்கு டென்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி கடந்த காலமா, நிகழ்காலமா, வருங்காலமா அப்படின்ற இது. இன்னொரு டென்ஸ் இருக்கு, இன்ஹேரஸ் டென்ஸ் சொல்லுவாங்க. அந்த இன்ஹேரஸ் டென்ஸ்னா என்ன அர்த்தம்னா, துவக்கின ஒரு காரியம் முடிவில்லாமல் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம், குணமானீர்கள் அப்படின்னு அந்த வார்த்தை என்னன்னா, இப்போ அது கடந்த காலத்துல இயேசு கிறிஸ்துனுடைய தழும்பு, கடந்த காலம். இப்போ அது நமக்குடைய வாழ்க்கையில நம்ம அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகிறோம். அது நிகழ்காலத்துல நடக்குது. வருங்காலத்துல என்ன பண்ணோம்?
இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகள்னால எல்லாரும் குணமாக்கப்படுவார்கள். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அங்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் முடிவில்லாம என்ன பண்ணிட்டே இருக்குது, தொடர்ந்து போயிட்டே இருக்குது தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்றது இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னா ஏதென்ல ஆரம்பிச்சிச்சு, சாத்தானுடைய ஆயுதம் என்னதுங்க, அந்த வார்த்தையை கொடுத்துட்டான். அந்த வார்த்தை அடிப்படையில் ஆதாம் ஏவாளுடைய பேச்சு மாறினதுனால பாவத்துல விழுந்துட்டாங்க. இப்போ தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், வாயின் வார்த்தையை குறிச்சு நேற்று கூட பிரதர் அதுதான் எடுத்தார், உதடுகளை குறிச்சு எடுத்தார். அப்போ அங்க நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சங்கீதம் 143, சங்கீதம் 140ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். சர்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், மனுஷனுடைய உதடுகள் கீழ் என்ன இருக்குது, விரியன் பாம்பின் விஷம் இருக்குதுன்னு சொல்றாரு. இது பழைய ஏற்பாடுல சொல்றாரு, அப்படியே புதிய ஏற்பாடு கன்வெர்ட் ஆகுது. புதிய ஏற்பாடுல வரும்போது ரோமர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்குது. அப்போ இது ஏதோ சொல்லி முடிஞ்ச காரியம் கிடையாது, இது கண்டினியூ ஆகுது. மனுக்குலத்துல என்ன ஆகுதுங்க, கண்டினியூ ஆகுது. அப்ப நம்மளுடைய உதடுகளின் கீழ் என்ன இருக்குது, ஆமா பாம்பின் விஷம் இருக்குது. அததான் யாக்கோபுல சொல்லும் போது இன்னொரு பகிரங்கமான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, இது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. சும்மா கிடையாது, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததா இருக்குது. அப்போ நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கணும், புரியுதுங்களா? அப்போ தேவன் நமக்கு நல்ல நாவை கொடுத்திருக்கிறாரு, வார்த்தையினால சகலத்தையும் நம்மளால ஆண்டு கொள்ள முடியும். ஆனாதான் டாக்கிங் தெரப்பின்னு ஒரு இதுவே இருக்குது. எப்படி இன்னைக்கு ஆலோபதி, ஹோமியோபதி, அனாட்டமி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி டாக்கிங் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. யூஎஸ்எல் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ட்ரீட்மெண்ட் அதுதான். ஏன்னா மருந்து இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு மனுஷனை பேச வச்சு அந்த மனுஷன் பேசுற வார்த்தையை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, அவனுக்கு சுகத்தை கொடுத்துறாங்க. அதுதான் டாக்கிங் தெரப்பின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வேதம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுத்துச்சு. சாத்தானுடைய ஆயுதம் வார்த்தையை நமக்குள்ள இன்சர்ட் பண்ணி பேச்சை மாற்றுவான். அப்போ அந்த பேச்சு நம்ம நாவில் என்ன இருக்குது, ஜீவனம் இருக்குது, விஷமும் இருக்குது. ஆமா, ஜீவனம் இருக்குது, மரணமும் இருக்குது, சாவுக்கு எதுவான விஷமும் இருக்கும் போது இப்போ நம்ம பேசுற வார்த்தை நம்ம நிதானிச்சு என்ன பண்ணோம், பேசணும். அப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் உள்ள கொடுத்து பேச்சை நம்ம கிட்ட வர வைக்கிறான் போது ஒரு 5 விதமான பேச்சு குடும்பத்தையே அழிச்சிடும். குடும்பத்தை என்ன பண்ணிடும், சீரழிச்சிடும். அந்த பேச்சுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தீத்து 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். தீத்து 1:10 வாசிக்கிறேன். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்களும் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இங்க முதல்ல பார்க்கிறோம் வீண் பேச்சு. என்னதுங்க வீண் பேச்சு? ஆங்கிலத்தில் வெயின் டாக்கர்ஸ்ன்னு போட்டிருக்கு, அப்புறம் எம்டி டாக்கர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அந்த வீண் பேச்சு அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஒரு பிக்சர் பண்ணி வச்சிருப்போம், வீண் பேச்சுன்னா தேவையில்லை, அது பேசுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அதை மூல மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா மட்டாய் லோகாஸ்ன்னு சொல்கிறாங்க. மட்டாய் லோகாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மட்டாய் லோகாஸ் வீண் வார்த்தை அப்படின்றதுக்கு என்ன அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்கன்னா 3 விதமான வியாக்கியானம் கொடுக்குறாங்க. மட்டாய் லோகாஸ் வீண் வார்த்தைக்கு 3 விதமான வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு செல்லுகிற வார்த்தைன்றது மட்டாய் லோகாஸ், வீண் பேச்சு. இப்போ குடும்பத்தில் இந்த வீண் பேச்சு என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாதுன்னா எப்படிப்பட்ட வீண் பேச்சுன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு செல்லாத வார்த்தைகள். இப்ப ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு செல்லாத வார்த்தைகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஜென்ரலா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதும் சரி, மெயினா இது பிள்ளையாண்டனுக்கு தான். நீ தான் ரொம்ப கேட்கணும். புரியுதா? குடும்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேசுறோம், நிறைய வார்த்தைகளை பேசுறோம். இப்போ நம்ம பிள்ளைக்கு நம்ம கத்துக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி ஜெபம். குடும்ப ஜெபம் எல்லாரும் பண்றோம், ஆனா தனி ஜெபம், இண்டிவிஜுவல் பிரேயர். ஒவ்வொரு பிள்ளையும் குடும்பத்துல அப்பா ஆனாலும் அம்மா ஆனாலும் பிள்ளை ஆனாலும் தனிப்பட்ட விதத்துல என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காரியத்தை என்ன பண்றது இல்ல, கற்றுக் கொடுக்கறது இல்ல. மாறாக இன்னைக்கு ஜென்ரலா எல்லாரும் எது கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நிறைய விஷயத்த உலக ரீதியாக நிறைய காரியத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு குழந்தைக்கு தனிப்பட்ட ஜெபத்தை குறிச்சு என்ன பண்றது இல்ல, கத்து கொடுக்குறது. அப்போ வேற வேற விஷயத்தெல்லாம் நம்ம பேசுறோம், வேற வேற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பேசுறோம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது எல்லாம் தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்குது? வீண் பேச்சு. அப்போ ஞானம்னு பேரு, ஆமாப்பா இந்த ஸ்கில்டு, இந்த விஷயத்த கத்துக்கிட்டா ஃபியூச்சர் உனக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா ஜெபம் அது எவ்வளவு முக்கியம். 1000 காரியங்களை பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கலாம், ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் செயல்பட வைக்கணும்னா ஜெபம் அவசியம். அப்ப இந்த மாதிரி காரியத்தை, ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய காரியத்தை சொல்லாம வேற வேற விஷயத்த சொல்லிட்டு இருந்தா அப்ப அது என்னதான்? வீண் பேச்சு. அதெல்லாம் ரொம்ப இதுவா பேசுவாங்க. எனக்கு கூட சமீபத்துல ஒரு பெண் பிள்ளைய கராட்டா கிளாஸ் அனுப்புறாங்களாம். அவரு கராட்டா கிளாஸ் அனுப்பிச்சாங்க. அது கொஞ்ச நாள் அது போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ண, நானே பார்த்து கேட்டேன், என்னம்மா கராட்டா கிளாஸ்? இல்ல அங்கிள், இப்ப கராட்டா கிளாஸ் வேற எங்க, இப்ப பாக்ஸிங் போறேன்னு. அப்புறம் கிக் பாக்ஸிங் போகும் போல இருக்கு, தெரியல. சோ சில விஷயங்கள் ஏன்னா டியூன் பண்றாங்க, வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்க, இது ஃபியூச்சர், இந்த ஸ்போர்ட்ஸ்ல போனா எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா ஜெபம் என்பது செயலாக்கம். இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வராத வார்த்தைகள் எல்லாம் என்னதான்? வீண் வார்த்தை தான், வீண் வார்த்தை தான். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கத்துக் கொடுக்கணும்? தனி ஜெபத்தை கத்துக் கொடுக்கணும். குடும்ப ஜெபம் அது பண்றோம், தனி ஜெபத்தை கத்துக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இதான் மட்டாய் லோகாஸ். இன்னொரு டெஃபினேஷன் மட்டாய் லோகாஸ் வீண் வார்த்தைக்கு கொடுக்கிற இன்னொரு டெஃபினேஷன் என்னன்னா, கிருபையை விட்டு சட்ட திட்டங்களை கட்டுப்படுத்தும் வார்த்தை. கிருபையை விட்டுட்டு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, இப்ப வீட்லயே சொல்லுவோம், பையன் சரியா பண்ணலன்னா என்ன பண்ணனா சூப்பரா சொல்லுவோம், இது ஒண்ணுத்துக்கும் உதவாது, இது ஒண்ணுத்துக்கும் யூஸ்லெஸ் சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லுவோம். ஆனா நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? தேவனுக்குள்ள இருக்கிறோம், கிருபைக்குள்ள இருக்கிறோம். கிருபை அப்படின்னாலே பேரன்பு. தேவன் கிருபையாய் நம்ம பிள்ளைகளை குறித்த ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். கிருபையா ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கலாம். ஆனா வச்சிருக்கும் போது நம்ம எதிர்மறையாது பேசினா, கோபத்துல பேசணும்னு வச்சுங்க, ஆனாலும் வார்த்தை தானே, அந்த வார்த்தை தானே. ஏன்னா நம்ம தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்கணும். தேவ சாயல்ல படைக்கப்பட்டா அந்த வார்த்தை என்ன பண்ணோம்? கண்டிப்பா கிரியேஷன். அப்போ இந்த மாதிரி கிருபையை விட்டு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுத்தி வருகிற கட்டுப்பாட்டுப்படுத்துற வார்த்தை. கிருபையை விட்டுட்டு இவங்கள ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு, இவங்கள ஒரு இதை வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அது சாபம், மெயினா சொல்லணும், அதுதான் சாபம் அப்படின்னு. ஆனா நம்ம இந்த நிறைய விஷயம் சொல்லுவோம், இது நம்ம ஒரு எமோஷனல்ல பேசுறோம் பிரதர், ஒரு இதுல பேசுறோம் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வார்த்தை விட்டதுதான். அதனால்தான் வேதம் தெளிவா நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது, மனுஷர் பேசுகிற வீணான எல்லா வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்கணுமா. கணக்கு உலகத்தார் சொல்லாங்க எமோஷனல்ல பேசிட்டேன்னு, தேவன் நமக்கு உணர்வை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு உணர்வை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தையில, நம்முடைய நடக்கையில, நம்முடைய செய்களை பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கூட ஜாக்கிரதையா பேசணும். எதையும் டிமோட்டிவ் பண்ற மாதிரி பேசாதீங்க. சிலது மைனஸாவே நடக்கும், மைனஸா நடந்தா கூட பிளஸ்ஸா மாத்துங்க. தேவன் இருக்கிறார், தேவன் மாத்துவார், அதுதான் வேணும். கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த மட்டாய் லோகாஸ் அப்படின்னா, அந்த கிருபையை விட்டு நாமளே ஒரு சட்ட திட்டங்களை உருவாக்கி நம்மள பேசுற வார்த்தை பேச்சு நம்மள உருவாக்கிக்கிறது, அது தேவன் என்ன பண்றது? அது வீண் வார்த்தை லிஸ்ட்ல தான் சேர்க்கிறார். மூணாவது என்னன்னா, தேவ அன்பின் உணர்வையை கெடுக்கும் வார்த்தை.
தேவ அன்பின் உணர்வை கெடுக்கிற ஒரு வார்த்தை. இது ஜெனரலா எல்லாருக்கிட்டே இருக்குது. தேவ அன்பை கெடுக்கிற வார்த்தைன்னா என்னன்னா, இப்போ சம்பளம் வரல, ஏதோ ஒரு ஃபினான்ஷியலா நம்மளுக்கு தேவைப்படுது, ஏதோ பர்சனலா தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி ஒரு தேவைகள் நமக்குள்ள வரும்போது சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக வரும், அவ்வளோதான் முடிஞ்சு போய். கடந்த மாசத்துல அப்படிதான் ஒரு வார்த்தை விட்டுட்டேன் எங்கள் வீட்டில். என்ன எல்லாம் இப்படியே இருக்கும்னு நினைக்காத, எல்லாமே தலைக்கீழ மாறிடும், ஒன்றும் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் அதுக்கு தான் போகுது. ஒன்னும் இல்லாம போறதுக்கே போகுது. என்னடாப்பா இது இப்படி போகுது அப்படின்னும் போது ஜெபத்துல உட்கார்ந்து கர்த்தர் தெளிவா கோட் பண்ணி காமிச்சது அதுதான், உங்க வாயின் வார்த்தை. நான் ஒன்னும் இல்லாம போயிடுவேன்னு சொன்னேன்ல, நான் உன் கூட நிக்கிறேன். என்னுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, நான் என் பிள்ளைய கொடுத்துருக்கிறேன், என் குமாரனே கொடுத்துருக்கிறேன். இதை உணர்ந்து நீ போதிக்கிறவன், நீ உன் வாயில சொல்லலாமா? உடனே தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, இனி என்னுடைய வாயின் வார்த்தையில நான் ஜாக்கிரதையா இருப்பேன். இதெல்லாம் வீண் பேச்சு. என்ன சூழ்நிலை இருந்தாலும், விழுந்து போற சூழ்நிலை இருந்தாலும், ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சொல்லுங்க, என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு அப்படி. நான் அவர் மேல வைக்கிற அன்பு இல்ல, அவர் என் மேல வைக்கிற அன்பு. அதான் ரொம்ப முக்கியம். நான் அவர் மேல வைக்கிறது இல்ல, அவர் என் மேல வச்சிருக்கிறார். நான் அவர் மேல வைக்கிறது அன்பு எப்படி இருக்குன்னா, அது சொல்லிக்கலாம் அன்புன்னு. ஆனா தேவன் என் மேல வச்சிருக்கிற அன்பு அகாப்பே அன்பு. அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதுதான் பாருங்க வீண் வார்த்தை அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியே கெடுக்கிற வார்த்தை, கிருபையை விட்டுட்டு நம்மளா யூகிச்சு பேசுற வார்த்தை, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாம பேசுற வார்த்தைகள். அதுதான் இந்த வார்த்தைகள்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே பேர் வச்சிட்டாரு. யாரு? பவுல். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல என்ன சொல்லிட்டாருங்க? கெட்ட வார்த்தைன்ட்டாரு. வாசிக்கிறோம் பாருங்க. எபேசியர் 4:24. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. அப்ப பக்தி விருத்திக்கு இல்லாத எல்லா வார்த்தையும் என்ன வார்த்தை தான்? கெட்ட வார்த்தை தான். கெட்ட வார்த்தை தான். அப்போ சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் வார்த்தை. அந்த வார்த்தையை நமக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டான் ஆல்ரெடி. ஆதாம் மூலமா வந்துச்சு. பாம்பின் விஷயம் எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. சாவுக்கு ஏதுவானது நமக்குள்ள இருக்குது. இங்க மரணம் இருக்குது, இங்க ஜீவன் இருக்குது, எல்லாம் எனக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தையை நான் வெளிவிடும் போது அந்த பேச்சு, என்னுடைய பேச்சு எப்படி இருக்குதுன்றத சாத்தான் ஒரு சில நேரத்தில் டியூன் பண்றான், வீண் பேச்சா மாத்துறான். இதான் அவனுடைய ஆயுதம். அப்போ தேவனை ஆராதிக்கிற குடும்பங்கள் எச்சரிப்பா இருக்கணும். பேசுற வார்த்தைகள்ல நம்ம இந்த வீண் பேச்சை என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடாது. ரெண்டாவது ஒரு பேச்சு சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இரண்டாவதாக பார்க்கிறோம் புத்தியீனமான பேச்சு. புத்தியீனமான பேச்சு, ஃபூலிஷ் டாக் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. புத்தியீனமான பேச்சு. அப்போ எந்த இடத்துல நம்ம புத்தியீனமா பேசுறோம்? எந்த இடத்துல நம்ம ஜெனரலா சொல்ல புத்தி இருக்குதா உனக்குன்னு கேட்போம். புத்தி இல்லாத மாதிரி பேசுறியன்னு சொல்லி கேட்போம். ஆனா உண்மையில நம்ம எந்த இடத்துல வேதம் எது புத்தி இல்லாத வார்த்தைன்னு பேச்சுன்னு சொல்லுதுன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரி புத்தியீனமான பேச்சை நீங்க மூல மொழியில எடுக்கும் போது மொராஸ் லோகாஸ்ன்னு சொல்றாங்க. மொராஸ் லோகாஸ். இதுக்கு 2 டெஃபினேஷன் இருக்கு, 2 விதமான வியாக்கியானம் இருக்குது. முதல் வியாக்கியானம் என்னன்னா, உலக போக்கை முக்கியத்துவப்படுத்தி பேசுற பேச்சு. உலக போக்கை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிற பேச்சு புத்தியீனமான பேச்சு. என்னது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணாம போயிட்டாங்க. கேஸ் வெளியில என்ன ஆயிடுச்சு, பஸ்ட் ஆயிடுச்சு. ஆச்சா, முடிஞ்சிச்சு அந்த சம்பவம். நியூஸ்ல பாக்குறீங்க. நம்ம பார்த்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், விட்டுருவோம் நினைக்கிறீங்க? இல்லை, வீட்டில் பேசுவோம். வீட்டில் பேசினா கூட பெருசு கிடையாது, ஒரே எச்சரிப்பு கொடுத்தா கூட பெருசு கிடையாது. போகும்போது வரும்போதெல்லாம் செத்து அதையே சொல்றது, ஒழுங்கு ஆஃப் பண்ணியா, ஒழுங்கு ஆஃப் பண்ணி அந்த மாதிரி சொல்ல ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணலன்னா வெடிச்சாங்க, நன்றி என்ன ஆயிடுங்க.
நம்ம அதுக்கு என்ன சொல்லணும்னா அலாட்னஸ் சொல்லுவோம். ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேங்க, ஒரு விழிப்புணர்வுங்க நம்ம சொல்லலாம். ஆனா பைபிள் சொல்லுது புத்தியீனமான பேச்சு, புத்தியீனமான பேச்சு. ஏன் அந்த அளவுக்கு தேவன் வந்து அந்த 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 வார்த்தைக்கு வந்து அப்படி ஒரு காரியம் கொடுக்கிறாருன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா அவருடைய பாதுகாப்பை அறிந்து கொள்வதற்கு நம்ம மூளை போதாதான். தேவனுடைய பாதுகாப்பை அறிந்து கொள்வதற்கு மனுஷனுடைய மூளை போதாதான். ஒரு ஸ்காலர் சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள போனீங்கன்னா, இஸ்ரேல், எகிப்து, எகிப்து தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரவேலரு. ஆனா வாதம் வந்தது எங்க வந்தது? எகிப்துக்குள்ள வந்தது. எகிப்துக்குள்ள வந்த வாத கடந்து போய் எல்லா வீட்டுல இருக்கிற தலைச்சன் பிள்ளைங்களை கொன்னுச்சு, எல்லா தலைச்சன் மிருகங்களை கொன்னுச்சு. அப்ப அந்த வாதம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அது வந்து ஒரு விதமான ஒரு விஷ புகையை போல உள்ள வந்ததுன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஐம் நாட் ஷுர், பட் சொல்றாங்க அது ஒரு விஷ புகையை போல வந்திருக்குது. அந்த புகையானது உள்ள போய் அதை ஸ்மோக் பண்றவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? மறிச்சிட்டாங்க. அந்த தலைச்சன் பிள்ளைங்க அட்டாக் ஆச்சது. அந்த மாதிரி ஒரு வாதம் உள்ள வருது. ஆனா இஸ்ரவேலுக்குள்ள வரல. இஸ்ரவேலுக்குள்ள வந்தது, வீட்டுக்குள்ள போல. வீட்டுக்குள்ள போல போன அளவுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? பஸ்கான்ற ஒரு பிரமாணத்தை கொடுத்து அதை அனுசரிக்க வச்சு ரத்தத்தை மேல பூசி ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்துட்டாரு. இதைத்தான் விவரிக்க முடியாதுன்றாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். அப்போ என்ன உள்ள என்ன நடக்குது தெரியுமா? இந்த வாதம் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயத்தை தேவன் செய்யறாரு. அதுதான் பஸ்கா. ஆக்சுவலா பாஸ்கா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய டெபினிஷன் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? தலையீற்றை காத்துக்கொள்வது. தலையீற்றை காத்துக்கொள்வது. தலையீற்றுனா தலைச்சன்களை காத்துக்கொள்வது. அதான் அது ஒரு டெபினேஷன். தலைச்சன்களை காத்துக்கொள்வதுன்னா நம்முடைய மூத்த தலைச்சன் யாரு? இயேசு. அதனால அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணோம்? நிலைக்கால்களில் ஓரத்துல பூசணும். இப்போ கிறிஸ்தவ குடும்பமா இருக்கக்கூடிய நமக்கு தேவன் இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? கழுவப்பட்டு எப்படி நம்ம பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக இருக்கிறோம்னா, கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பு எப்படி இருக்கும்? வெளியில நடக்கிற 1000 நைட் வச்ச முட்டையை காலைல சாப்பிட்டு செத்து போயிருப்பாரு. நம்ம காலைல இருக்கிற முட்டையை தூக்கி என்ன பண்ணுவோம்? வெளியே முதல்ல போடுவோம். சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவேன்? ஆமா, கீரை சாப்பிட்டு ஒருத்தர் செத்தாருன்னா கீரை சாப்பிடாத, முட்டை சாப்பிட்டு செத்தா முட்டை சாப்பிடாத, தயிரோட மீனை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, புரியுதுங்களா? இது எல்லாமே புத்தியீனமான பேச்சு. ஏன்னா தேவனுடைய பாதுகாப்பை நம்ம உணரல. கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த பாதுகாப்பு இருக்கு பாருங்க, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாதுகாப்பு. அப்போ மோரல் லோகாஸ் அப்படின்னா புத்தியீனமான பேச்சுனா உலக போக்கை முக்கியத்துவப்படுத்தி பேசுற பேச்சு. அந்த உலகத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. உலக சிநேகிதம், தேவனுக்கு விரோதமான பகை, எதுவுமே உள்ள வரக்கூடாது. 1000 ரீசன் சொன்னாலும் சரி, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகமும் அதில் உள்ளவைகள் மீதும் அன்பு கூறாதிருங்கள். புரியுதுங்களா? அப்போ அந்த காரியத்தை. ரெண்டாவது, கேட்ட சத்தியத்தை தியானிக்காம பேசுற பேச்சுக்கலாம். கேட்ட சத்தியத்தை தியானிக்காத பேச்சு, இதுவும் புத்தியீனமான பேச்சான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சபைக்கு போனோம். இன்னைக்கு என்ன பண்ணாங்க? சத்தியம் கொடுக்கப்பட்டது. இப்போ சத்தியம் கொடுக்கப்பட்ட சத்தியத்தை வீட்டில் வந்து என்ன பண்ணணுமா? டிஸ்கஸ் பண்ணணுமா? ஆக்சுவலாக யூத குடும்பங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலையில் அந்த தோராவை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஈவன் ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து ஸ்டார்ட்டு, 2-3 வயசு பசங்கள்லேருந்து ஸ்டார்ட்டு. ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெல்லாம் அவங்கள எழுப்பி அந்த 5 o'clock அவங்க அந்த தோராவை சொல்லிக் கொடுப்பாங்க, சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கூடுகையில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுகிற வார்த்தையை அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த டேபிள் இருக்கு பாருங்க, உட்காந்து சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட வசனத்தை டிஸ்கஸ் பண்ணணுமா? அப்போ வசனத்தை பேசும்போது அந்த ஆகாரத்துல இருக்கிற நிறைய நச்சுத்தன்மை ஒன்னும் இல்லாம ஆயிடுமா? இதெல்லாம் அவங்களுடைய மரபு. வார்த்தை வர இடத்துல அங்க என்ன ஆகுதுங்க? ஒரு விமர்சனம் கிடைக்குது. இதெல்லாம் அவங்களுடைய மரபு. ஆனா இதெல்லாம் நம்ம கேட்கும்போது இதெல்லாம் சாத்தியக்கூறான்னு சொல்லி கேட்போம். ஆனா அது தேவன் அவங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? அதெல்லாம் கத்துக் கொடுத்துருக்காரு. அப்போ அசை போடுறதுன்றது ரொம்ப முக்கியம். அப்ப கேட்ட சத்தியத்தை நம்ம கேட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு விவரிச்சு காட்டணுமா இல்லையா?
இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த விவரிச்சு காட்டாம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன பண்ணிட்டு வந்தோம், நான் என்ன கத்துக்கிட்டேன், நீ என்ன கத்துக்கிட்ட? தேவன் இறங்கி பேசுகிற நாள், உயிர்த்தெழுதலின் நாள். ஒவ்வொரு சண்டையும் தேவன் நம்ம கூட பேசி இருக்கிறாரு. சண்டே கிளாஸ்ல பிள்ளைங்களோட பேசி இருக்கிறாரு. அதை குறிச்சு டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட என்ன பேசினாரு, எங்க கிட்ட என்ன பேசினாரு? டிஸ்கஷன். சோ இந்த ஒரு காரியத்தை விட்டு வேற வேற விஷயத்த பேசினா அது எல்லாம் புத்தியீனமான பேச்சு. புத்தியீனமான பேச்சு. இதெல்லாம் சாத்தான் என்ன பண்ணிட்டானா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் மறைச்சி தேவையில்லாதெல்லாம் பேசுறேன். போவீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்த பார்ப்பீங்க, ஐயோ அந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும் தெரியுமா, இந்த இடத்துல வந்தோம், இங்க போனோம், அங்க பண்ணோம், இதை வாங்கணும், இதை செஞ்சோம், அதை கொஞ்சம் அடி ஒடி எல்லாம் பண்ணிக்கின்னு வீட்டுல வந்து அதையே பேசிட்டு சண்டே முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் வந்துடும். தேவன் அதை இது பண்ணல. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து வார்த்தையை கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கிறார். நம்ம கற்றுக்கொண்ட வார்த்தை என்ன, அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம், கர்த்தர் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தாரு, எவைகளை மாற்றணும்னு சொல்றாரு, எவைகளை விடணும்னு சொல்றாரு, எவைகளை புதிய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. அதுக்கு சம்பந்தப்பட்ட இல்லாதது எல்லாமே புத்தியீனமான பேச்சு. புத்தியீனமான பேச்சுன்றத வேதம் தெளிவாய் சொல்ற. அதனால குடும்பங்களை சீரழிக்கும் சாத்தானுடைய ஆயுதங்கள் வார்த்தை. அந்த வார்த்தை ஆதாமுக்குள் இன்செர்ட் பண்ணதுனால மனுக்குலத்திற்கு மேல என்ன இருந்துச்சுங்க, பேச்சு விஷமுள்ளதாக மாறிடுச்சு. இந்த விஷமுள்ள பேச்சு வீண் பேச்சாக, புத்தியீனமான பேச்சாக வெளியில குடும்பத்துக்குள்ள வந்தா அந்த குடும்பம் சாத்தான் ஈஸியா என்ன பண்ணிடுவாரு, சமாதானம் கேட்டாக சீரழிக்கிறதுக்கு நிறைய விஷயம். சீரழிக்கிறதுன்றத இன்னும் டீட்டெயிலா புரியணும்னா தேவனுக்கு பயன்படாம போயிடுங்க. தேவனுக்கு பயன்படாம போற குடும்பம். நம்ம தேவனை சேவிக்கிற குடும்பம், இந்த உலகத்துல பரலோகத்துல இருந்து ஒரு கனெக்ஷன் வச்சுட்டு இருக்கிற ஒரு குடும்பம். நம்ம இந்த குடும்பம் என்ன இருக்குதுன்னா, பரலோகத்தின் சித்தத்தை பூமியில நிறைவேற்றணும். நம்முடைய சித்தம் பூமியில எப்படி செயல்படும், எப்படி செயல்படும்? நம்ம மூலியமா தான் செயல்படும். நம்ம தான் செயல்படுத்தணும். அதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களா தெரிஞ்சிருக்கிறாரு, ஆசாரியர்களா தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் செயல்படுத்தணும். அப்போ நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், அது அந்த நாட்டத்துல நம்ம போனோம். அதன் அடிப்படையில் இல்லாதது எல்லாமே சாத்தானுடைய ஆயுதமா இருக்குது. வீண் பேச்சு சாத்தானுடைய ஆயுதமா இருக்குது. புத்தியீனமான பேச்சு சாத்தானுடைய ஆயுதமா இருக்குது. மூன்றாவதாக பார்க்கிறோம், சங்கீதம் 36 அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 36:1. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன்பு தெய்வ பயம் இல்லை. மூன்றாவதாக பார்க்கிறோம் துரோக பேச்சு. முதல்ல என்ன பார்த்தோம், வீண் பேச்சு. இரண்டாவதாக புத்தியீனமான பேச்சு. மூன்றாவதாக துரோக பேச்சு. இப்போ இந்த துரோக பேச்சு அப்படிக்கு அங்கே டெபினேஷன் கொடுத்துட்டாங்க. என்னது? தெய்வ பயம் இல்ல. தெய்வ பயம் இல்லாம வர பேச்சு என்ன பேச்சா? துரோக பேச்சு. அது எப்படி அப்படின்னா கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 2:8. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். இப்போ துரோக பேச்சு, துரோக பேச்சுனா என்ன அப்படின்றதுக்கு எரேமியால சொல்றாங்க, கர்த்தர் யாருன்றத சொல்லாதது, அவர் வேதத்தில் போதிக்கிற போதிப்ப சொல்லாதது. அப்ப கர்த்தர் யாருன்றதையும் கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது என்பதையும் விவரிச்சு காட்டாம பேசுற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் என்னவா இருக்குது? துரோக பேச்சா இருக்குது. இன்னைக்கு நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துல வந்திருக்கிறோம். ரட்சிப்புன்றது என்ன? நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமார் வரும் நாட்கள்ல நடக்கும். என்ன நடக்கும்? அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது உலகம். இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற இதுல தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பு என்னும் பேழையில நம்ம வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் ரட்சிப்பின் பேழையில வந்திருக்கிறோம். என்ன நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட்னா, ஆக்கினை தீர்ப்புக்கு நம்ம நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்புக்கு
நீங்களாக்கப்பட்ட கர்த்தருடைய வருகையில நம்ம அவருக்கு முன்பாக நிமிர்ந்து போற அளவுக்கு மறுரூபப்பட்டு அவரோடு கூட அரியணையில அமரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அழைப்புல நம்மள வச்சிருக்கிறார். அப்போ இவ்வளோ டிவைன் ஏஜஸ் பிளான் எல்லாமே தெரியும், தேவனுடைய திட்டம் தெரியும், பரலோக ராஜ்யத்தினுடைய செயல்பாடு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இத நம்ம பறைசாட்டாம இருந்தா இதுக்கு எதிர்மறையா பேசுற வார்த்தைகள் எல்லாம் துரோக பேச்சு. இதுக்கு எதிர்மறையா இருக்கிறதெல்லாம் என்னதுங்க? துரோக பேச்சு. அதுதான் அங்க சொல்றாரு. நம்மள ஆசாரியரா ஆக்கி இருக்கிறாங்க, ஆனா ஆசாரியரா இருக்கிறோம், ஆனா வேதத்தை சொல்றோமா? வீட்டுல சொல்றோமா? மற்றவங்க இடத்துல சொல்றோமா? அப்போ வேற வேற விஷயத்த வேதத்தை விட்டுட்டு வேற வேற விஷயத்த போதிச்சா அது என்னவா? துரோக பேச்சு. அதே நேரத்துல கர்த்தர் எங்கன்னு சொல்றது கூட நம்ம செய்யறது கிடையாது. தங்கள் பிரச்சனைகளை வந்து சொல்லுவாங்க. சாதாரணமா ஜென்ரலா வந்து வீட்டுல வந்து பிரச்சனை சொல்லணும், நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க பிரச்சனை சொல்லும் போது, ஓ உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா? இன்னொருத்தர் வீட்டுல கூட சொன்னாங்க, அவங்க கூட இந்த பிரச்சனை வந்துதான், இதோட பெருசா இருந்ததுதான் அப்படின்னு அதை ரப்பர் மாதிரி ஈர்க்கதான் பாக்குறோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? சமீபத்துல கூட சிஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் வந்தாங்க, வீடு விற்கணும்னு சொல்லி சொன்னாங்க. 1000 பிரச்சனை. ஆனா அவங்க வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு தேவனை பத்தி சொல்லி அவங்கள அப்படியே கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு ஆனா வார்த்தை விதைச்சாச்சு. அந்த வார்த்தை நிச்சயமா அவங்களுக்குள்ள என்ன பண்ணோம்? கிரியேட் செய்யும். இப்போ இந்த மாதிரி வர ஆத்மாக்களுக்கு நம்ம வார்த்தைய சொல்லாம, தேவன் எங்கன்றத சொல்லாம இருக்காம வேற வேற விஷயத்த பேசுறது தேவனுடைய பார்வையில துரோக பேச்சு. இது சாத்தான் நம்மளுக்கு கொடுக்குறது. குடும்பத்தை சீரழிக்கும்படி சாத்தான் என்ன பண்றான்? இந்த மாதிரி போய் பாத்தீங்கன்னா இப்ப சில குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் பேசுவாங்க பாருங்க, அவ்வளவு பேசுவாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன சீரியல்ல அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. ஆனா வெளியில மாத்திரம் கொண்டு போய் ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே சீரியல் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஜவு மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. பேசினா அதை தான் பேசுறாங்க. ஆனா வேற விஷயத்த என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குதுங்க? துரோக பேச்சு, துரோக பேச்சு. ஆனாதான் எச்சரிப்புன்றது நம்மளுக்கு பவுல் சொல்றாரு இல்லையா? 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிக்க தேவையில்ல. அங்க சொல்றாரு பாரு, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டாலொழி அந்த நாள் வராதுன்ட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் விசுவாச துரோகம், 2வது அந்தி கிறிஸ்துவனுடைய காரியம், 3வது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை. விளங்குதா? இப்போ விசுவாச துரோகம் எங்க நடக்குது? எங்க நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம சர்ச்சை சொல்லுகிறோம். குடும்பத்துல நடக்குது, குடும்பத்துல நடக்குது விசுவாச துரோகம். என்ன விசுவாச துரோகம்? நம்ம ரட்சித்து இருக்கிறார். இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை கர்த்தர் ரட்சிக்கல, நம்முடைய சொந்த பந்தங்களை ரட்சிக்கல, நம்முடைய நெருங்கின நண்பர்களை ரட்சிக்கல, நம்ம தினந்தோறும் பார்க்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் யாருக்குமே நம்ம என்ன பண்றது இல்லை? தேவனை குறித்த, கிறிஸ்துவை குறித்த, ரட்சிப்புக்குரிய காரியங்களை நம்ம பேசல, வேற வேற விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம துரோக பேச்சு இந்த லிஸ்ட்ல தான் வருது. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏதேனும் ஒண்ணு பண்ணி, நான் என்ன சொல்றேன், உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்களா, அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசுங்க, உங்க சக நண்பர்கள்கிட்ட பேசுங்க. ஏதாவது நான் எப்பவுமே ஜெபம் பண்றது அதான், ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய சத்தியத்தை சொல்றதுக்கு ஒரு ஆத்துமாக்கள் அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். அழகா போய் வேலை செஞ்சுக்கும் போதே வேலைக்காரங்களே கேட்பாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்குது ஐயா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேவா, உட்கார், என்ன பண்றது ஆண்டவரை பத்தி சொல்றது. அப்ப நீங்க ஜெபித்து இந்த காரியத்தை நிச்சயமா செயல்படுத்த, இதுதாங்க நம்ம கர்த்தருக்காக செய்யற காரியம். இதுதான் தேவனுக்காக நம்ம வாழ்ற வாழ்க்கை. குடும்பமா இதை நம்ம செய்யணும். புரியுதுங்களா? சாத்தான் இதெல்லாம் செய்யாதபடிக்கு நம்மள என்ன பண்ணிட்டான்னா, அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு வித்தியாசம் தெரியாம பண்ணிட்டான். புரியுதா? எல்லா குடும்பமும் ஒரே மாதிரி தான் போகுது, நம்மளும் ஒரே மாதிரி தான் போறோம். ஆனா அப்படி அல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட செப்பரேட்டட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். சோ சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய வாயிலிருந்து பேச்சை மாத்தி குடும்பத்தை சீரழிக்கிறோம். அதுல முதலாக பார்த்தோம், வீண் பேச்சை கொடுக்குறான். 2வது புத்தியீனமான பேச்சை கொடுக்குறான். 3வது துரோக பேச்சை கொடுக்குறான். 4வதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறார். 1 சாமுவேல் 2:3. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். இதுல 2 பேச்சு வந்துடுது. அதுல முதல்ல ஒண்ணு பார்க்கலாம். இனி மேட்டிமையான பேச்சை
பேசாதிருங்கள். அப்போ மேட்டிமை அப்படின்னா தேவன் அதை என்ன பண்றது இல்ல, விரும்புறது கிடையாது. நானும் ஓவரால் நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணி பார்த்ததுல இந்த மேட்டிமை, பெருமை, இந்த விஷயத்துக்கெல்லாம் சிலர் சொல்லுவாங்கல்ல, இந்த விஷயத்த பேசாதப்பா டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவாருப்பா அப்படின்வாங்க. சில நபரை குறித்து பேசும்போது, பா எல்லாம் பேசு, இந்த விஷயத்த பேசாத, அவரு டக்குன்னு கோவம் வந்துடும் அவருக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி பைபிள் எச்சரிக்கிறது என்னன்னா, இந்த ரெண்டு விஷயம் தேவனுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. இந்த மேட்டிமை, பெருமை. பெருமை தான் மேட்டிமை, புரியுதுங்களா? இந்த விஷயம் தேவனுக்கு பார்வையில் எப்படின்னா சடனா கோவம் வந்துடுது, அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. என்னடா காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பரலோகத்துக்கு போகணும். எப்போ? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக. இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அவரு அந்த சராசரங்களை படைச்சு முதல் கிரியேஷன் விடிவெள்ளி நட்சத்திரங்களை யாருங்க? இயேசு கிறிஸ்து. அப்புறம் என்ன? விடிவெள்ளி நட்சத்திரங்கள் யாரு? லூசிஃபர், புரியுதுங்களா? விடிவெள்ளி நட்சத்திரங்கள் யோபுல சொல்றாங்க இல்லையா, பூமிக்கு அஸ்திபாரம் போடும் போது விடிவெள்ளி நட்சத்திரங்கள் ஏகமாய் துதித்தன, ஏகமாய் கம்பீரித்தன. ஏன் சொல்றாங்கன்னா, தேவனுடைய படைப்புல முதல்ல ஆதி முதற் சிருஷ்டி இயேசு. ஆனாதான் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் உலகம் தோன்றுவதற்கு முன்னே நான் அவரோடு கூட இருந்தேன், நான் அவரோடு கூட இருந்தேன்னுவாரு. அப்ப முதல் சிருஷ்டி இந்த மார்னிங் ஸ்டார்ஸ், விடிவெள்ளி நட்சத்திரங்கள், இயேசு, லூசிஃபர். இப்போ இவங்க ரெண்டு பேரை தேவன் படைச்சாரு, ரெண்டு பேரை கேட்டகரி பிரிச்சாரு. எப்படி கேட்டகரி பிரிச்சாருன்னா, ஒண்ணு தன்னுடைய ஆளுகத்துவத்தினுடைய ஆதிக்கவாதியா இயேசுவை வச்சார். அதனால்தான் பிதாவின் மடியில அவர் செல்ல பிள்ளையா இருந்தார்னு வசனம் இருக்கு. அவர் அதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டார். சாத்தான என்ன பண்ணாரு, லூசிஃபர் என்ன பண்ணார்னா, அவரால் படைக்கப்பட்ட சகல தூதர்களுக்கும் மேலாளரை வச்சார். இப்போ லெவல் 1 தேவன், லெவல் 2 விடிவெள்ளி நட்சத்திரங்கள், லெவல் 3 தூதர்கள். அப்ப தூதர்கள் டைரக்டா தேவன் இடத்துல என்ன பண்ண முடியாது, வர முடியாது. கேருபீன்கள் தேவன் இடத்துல சேர முடியாது. அவருக்கு அதனாலதான் அவருக்கு பிரத்யேகமா தூதர்களை அவர் தேர்வு செஞ்சிட்டாரு. அதான் சேராபீன்கள், சேராபீன்களை அவரு சேர்த்து வச்சுக்கிட்டாரு. இப்போ இந்த லெவல்ல இருக்கிற அந்த மகிமையில இருக்கிற இடத்துல ஒரு கொலாப்ஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா மனமேட்டிமை, மேட்டிமை, பெருமை. யாருக்குள்ள வந்ததுங்க? லூசிஃபருக்குள்ள. நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்துல வீற்றிருப்பேன், வடப்புற ஆராதத்துல இருப்பேன் அப்படின்னு எங்க நினைச்சாலாம்? இது சொல்ல கூட பண்ணல, டிக்ளேர் கூட பண்ணல, உள்ள நினைச்சுதான் தேவனுக்கு என்ன ஆகல, டி ப்ரமோஷன் கொடுத்துட்டார். ஏன்னா அந்த இடத்திலேயே போய் நின்று ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்துனா நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம ஏமாத்துறோம், புரியுதுங்களா? அதான் நம்ம இந்த ஒரு விஷயத்துல மேட்டுமையான பேச்சுல நம்ம விழுறோன்றது நமக்கே தெரியாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இந்த மேட்டுமையான பேச்சு தேவனுடைய பார்வையில ரொம்ப மோசமானதா இருக்குது. சங்கீதம் 18:27, சங்கீதம் 18:27 வாசிக்கிற பாருங்க. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். மேட்டுமையான கண்களை தேவன் என்ன பண்றாராம்? தாழ்த்துவாராம். ஏன் தாழ்த்துவார்னா, இதுதான் தேவனுக்கு அது என்ன கிடையாது, அதுல உடன்பாடே கிடையாது. இந்த தாழ்த்துவீர் அப்படின்றத நீங்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் ஆக்குவீர். தேவனுக்கு பயன்படாது, நோ யூஸ், புரியுதுங்களா? அந்த மாதிரி லெவலுக்கு போறாரு. அதே சங்கீதம் 138:6 வசனம், சங்கீதம் 138:6, மேட்டிமையான பேச்சு மேட்டிமையான காரியம் இருக்கும்போது தேவன் என்ன செய்தார் பாருங்க. 138:6, கர்த்தர் உயர்ந்தவருமாயிருந்து தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை உள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறாராம். தேவனே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. தேவனே டிஸ்டன்ஸ், அங்கே நில்லு, அவ்வளவுதான், நீ அங்கதான் நிக்கணும், கிட்ட வர முடியாது. அப்ப பாருங்க, அந்த மேட்டிமையான பேச்சு உள்ளவனை தேவன் என்ன பண்றாரு, அந்த சிந்தை இருந்தாலோ அந்த மாதிரி பேச்சு இருந்தாலோ தூரத்துல இருந்து என்ன பண்றாராம், அறிகிறாரு. அதே நீதிமொழிகள் 32 வசனத்தை பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 30:32 பாத்தீங்கன்னா, நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்தான்.
ஏன்னாவது இந்த மேட்டிமை வந்துட்டா தேவனுடைய பார்வையில் அவன் என்னவா இருக்கிறான் சொல்லுங்க? பைத்தியமா இருக்கிறான். எப்படி எழுதுகிறாரு பாருங்க சாலமோன, நீ மேட்டிமையானதால் பைத்தியமாய் நடக்கிறோம் அப்படின்னு சொல்ற. அதே ரோமர் 12:16 வாசித்தீங்கன்னா, ரோமர் 12:16, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அப்போ மேட்டிமையான சிந்தனைன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனாதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்மளுக்கு சத்தியம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சத்தியத்தை இந்த பூமியில நம்ம கற்றுக்கொண்டு இருக்கோம். அவருடைய பாதப்படி எந்த டிக்ளரேஷனும் கொடுக்கக்கூடாது. இவ்வளவுதான், இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வேதம் அவருடையது. இதுல இன்னும் நம்ம பார்க்காத விஷயம், கேட்காத விஷயம் எல்லாம் உள்ள இருக்குது. இன்னைக்கு இந்த ஜீவனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா இதை பார்க்கறதுக்கு, இதை தேடுறதுக்கு, இதுல இருந்து கற்றுக்கொள்வதற்கு, இதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த பேச்சு சாத்தான் குடும்பத்துல அவனுடைய ஆயுதமா வச்சு இந்த மேட்டுமையான பேச்சு எப்பவுமே எங்கே வச்சுக்கூடாது. சில இடத்துல எல்லாம் போய் சில மீட்டிங்ல எல்லாம் போகும்போது நிறைய ஊழியக்காரங்க பேசுவாங்க, நாங்க அதை படிச்சிருக்கிறோம், நாங்க இதை படிச்சிருக்கிறோம், நாங்க இப்படி ஆக்கோம், அப்படி ஆக்கோம், அதாக்கோம், இதாக்கோன்னு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் அவங்க லெவல் என்னன்றது நமக்கு தெரியும். அந்த நேரத்துல நமக்கு தோணும், வா நாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசணும் தோணும். ஆனா உள்ள இன்னொன்னு பேசும், ஆனா இது வேண்டவே வேண்டாம், பரவாயில்ல விட்டுட்டோம், நம்மளுக்கு வேண்டாம், என்ன பெருமாடிச்சுக்க, நாங்க எப்படி செய்யறோம் அப்படி செய்ய, நல்லா ஓகே. செய்தி நேரம் வருதா, வார்த்தை போதா, அதுக்கப்புறம் அவங்களே வந்து சொன்னாங்க, ஐயா இவ்வளவு ஆழங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரா, இப்பதான் கேள்விப்படுறோம். இப்ப நான் சொல்லி என்னுடைய பெருமையை சொல்றதை விட தேவன் சொல்ல வைக்கணும், தேவன் வார்த்தையின் மூலமா சொல்ல வைக்கணும், அதுதான் வேணும். எந்த இது நம்ம சொல்லி இருந்தா இந்த மகிமை கிடைச்சிருக்காது. ஆனா சொல்லாம இருந்தா தேவனே மகிமையா நம்மளை உயர்த்துவார். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால சாத்தான் குடும்பத்தை சீரழிக்கிற ஆயுதங்கள்ல பேச்சுகளை கொடுக்கிறான். முதலாவது பார்த்தோம் வீண் பேச்சு, இரண்டாவது புத்தியினமான பேச்சு, மூன்றாவது துரோக பேச்சு, நான்காவது மேட்டிமையான பேச்சு, ஐந்தாவது அதே 1 சாமுவேல் 2 3 வாசிக்கிறேன். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. கடைசியாக பார்க்கிறோம் அகந்தையான பேச்சு. ஆக்சுவலா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா சிலது ஜோடியா வரும், கிருபையும் சத்தியமும் ஜோடியா வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மேட்டிமை வந்துட்டாலே பக்கத்துல என்ன வந்துடுது தெரியுமா? அகந்தை வருது. அது வாசிங்களா, நீதிமொழிகள் 21 4 நீதிமொழிகள் 21:4, மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. இங்க வந்துச்சு பாருங்க, மேட்டிமை கூட என்ன வந்துச்சுங்க? அகந்த வந்துச்சு. இப்படி போடுற அது அந்த வெளிச்சம் இருந்தா கூட அந்த வெளிச்சம் என்னவா மாறிடுதான்? பாவமா மாறிடுதுன்னா அப்போ எவ்வளோ மோசமான ஒரு காரியமா இருக்கு பாருங்க இந்த அகந்தைன்றது. ஸோ இந்த அகந்தைய இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ரொம்ப, ஏன்னா நம்ம இது ரொம்ப டெஃபினேஷன் பார்க்கலாம். ஜென்ரலாவே நம்ம என்ன சொல்றோம், ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ட்டு என்ன பண்றோம், நம்மளுடைய பேக்கப்பை வச்சுக்கிட்டு குடும்பத்துல பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தாரு, நல்ல ஒரு குடும்பம், ஒரு சின்ன பிரச்சனை, வீடு ஒன்று கட்டினாங்க. வீடை கட்டிட்டு இந்த டோர் வைக்கிறாங்க பாருங்க, அந்த டோர்ல வுட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அதுல பேர் போறதுல கணவன் மனைவி பிரச்சனை. அந்த அம்மா சொல்லுது இந்த பேரை வெயி, எல் ஷடாய் வெயி அப்படின்ச்சு. இவர் என்னாம எல் ரோஹி வெயி. அப்படியே பிரச்சனை பெருசாகி நீ சொல்றியா நான் சொல்றியா, நான் சம்பாரிச்சனாக்கும் நீ சம்பாரிச்சானா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், இப்படி இப்படி இப்படின்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் பேசி கடைசியில வீட்டுக்கு டோரே வைக்கல. வீடு அப்படியே இருக்குது. இதுல கொடுமை என்ன தெரியுமா, ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க அவங்க, அந்த வீட்டுக்கு டோர் வைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர், வீட்டுக்கு டோர் வைக்கணும் ஜெபம் பண்ணுங்க பிரதர். டோர் வைக்கிறது ஒரு பிரச்சனையா,
இந்த பெரிய வீடை கட்டிட்டு டோர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இல்ல பிரதர், இது வரணும். எது வரணும்? இது வரணும். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பாஸ்டர் சொல்றாரு, ஐயா நானும் கடந்த 4 வருஷமா பார்த்துட்டேன், இதான் ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றது இல்ல. அவங்க நம்ம கிட்ட பேசினா கூட என்ன சொல்றாங்க, இது இல்ல பிரதர், நான் இவ்வளவு கொடுத்துருக்கிறேன் பிரதர், அந்த அம்மா என்ன கொடுத்தாங்க, அந்த அம்மா கேட்டா நான் கொடுத்தனால தானே இதெல்லாம் நடந்தது. இப்ப என்ன ஆச்சுங்க, சாத்தான் எப்படி அகந்தையான பேச்சு உள்ள கொண்டு வந்துட்டான் பாருங்க. குடும்பமே பண்ண ஆயிடுச்சுங்க, சரி போச்சு. கட்டின வீட்டுக்குள்ள என்ன பண்ணல போல, நடக்குதுங்க, நடக்குது. அப்போ இந்த காரியம் வெளிச்சம்தான், ஆனா அது என்னதான் பாவம். இது பாவமா இருக்குது. அதனால்தான் இந்த அகந்தை அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா மூலமொழியா ஹவுதாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹவுதாக் அப்படிக்கு என்ன மீனிங்னா அரகன்ஸ், இன்சல்ட். அரகன்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு இன்சல்ட். அரகன்ஸ் அப்படின்னா ஆணவம், ஆணவத்தை தான் அகந்தம் சொல்லி இருக்கிறாங்க. இன்சல்ட்னா இழிவுபடுத்துறது, இழிவுபடுத்துறது, இதுவும் அகந்தம் தான். அப்ப கொஞ்சம் நம்ம குடும்பத்துல நம்ம பார்க்கணும், ஆணவம், இழிவுபடுத்துறது இருக்குதா? இது சாத்தானுடைய ஆயுதம். புரியுதுங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சொல்லுவோம், உனக்கு என்ன தெரியும். நிறைய நேரத்தில் பிள்ளைங்க பெற்றோர்கள் என்ன பண்றது இல்லை, மதிக்கிறது கிடையாது. என்னன்னா உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் பிள்ளைங்க கேட்குறாங்க, வாலிப பிள்ளைங்க. அப்போ பெற்றோர்களுக்கு ஒண்ணு உங்களுடைய படிப்புல கம்மியா இருக்கலாம், ஆனா அந்த பெற்றோர்களை நீ கீழ்ப்படிஞ்சாதான் நீ படிச்சு உன்னால பெரியாராக முடியும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. உன் ஆயுசு நீடித்திருப்பதற்கும் நீ வாழ்ந்து சுவித்திருக்கிறதற்கும் உனக்கு எல்லாமே கிடைக்கணும்னா இந்த பெற்றோர்களை கனம் பண்ணதான் உனக்கு கிடைக்கும். படிப்பு கிடையாதுங்க, அறிவு கிடையாது, ஆனா ஆசீர்வாதம் அங்க வச்சுட்டாரு தெய்வம். அவர் எவ்வளவு பெரிய ஞானி. இப்ப என்னன்னா இந்த அகந்தையான பேச்சு. நிறைய பேரு, நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கணவன்மாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, மனைவிமாரும் சில நேரத்தில் அப்படி மாறுறோம். இது வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை, நமக்கு தான் நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ குடும்பத்துல அந்த ஸ்தானத்தை ரொம்ப மெயின்டைன் பண்ணும். ஆனா தான் தன் ஸ்தானத்தை இழக்கிற மனுஷன் நிலையற்ற அலைகிறவனா இருக்கிறான். அந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை தாயாக்கி இருக்கிறார், கர்த்தர் உங்களை கணவனாக்கிறார், அம்மாவாக்கி இருக்கிறாரு, அப்பாவாக்கி இருக்கிறாரு, பிள்ளையாக்கி இருக்கிறார். அந்த ஸ்தானத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்ப நம்மளோட வாயிலிருந்து என்ன வரக்கூடாது, இந்த அகந்தியான பேச்சு வரக்கூடாது. ஆகையினால எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக நமக்கு காண்பிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சாத்தானுடைய ஆயுதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். குடும்பத்தை சீரழிக்கிற சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா, ஆதாம் ஏவாள் முதல் குடும்பத்தை வார்த்தையினாலே கெடுத்து அந்த வாயின் வார்த்தையில விஷத்தை வைத்தவன் இன்று வரைக்கும் அந்த விஷத்தை கக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்று வரைக்கும் குடும்பங்கள் என்ன ஆயிட்டு இருக்குங்க, சீரழிப்பதற்கு இந்த பேச்சுக்களை வச்சுதான் சொல்றான். அதுல முதலாவதாக பார்த்தோம் வீண் பேச்சு, புத்தீனமான பேச்சு, துரோக பேச்சு, மேட்டிமையான பேச்சு, அகந்தையான பேச்சு. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்குதான்னு பார்த்து நம்ம சீர்தூக்கி பார்த்து இவைகளை விலக்கி தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். மாற்றம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கண் முன்னாடி காண்பிப்பார். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம லெவல் இவ்வளவுதான், இல்ல, கர்த்தர் இதை காட்டில மேலானவைகளை கொடுக்க விரும்புறாரு. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா போதும். சத்துருனுடைய ஆயுதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை உடைச்சிருந்தா போதும். அதனால தான் பவுல் சொல்றாரு, அரண்களை நிர்மூலமாக்கும் போராயுதம் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அது இந்த வார்த்தை வசனத்தினால மட்டும்தான் நம்மை பெற்றுக்கொள்ள முடியும்.